இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது மனிதர்களை தேடிய மாமனிதர் அண்ணன் எமில் ஜெபசிங் அவருடைய நினைவு இடத்தின் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றேன். அண்ணன் பெற்ற தாளந்துகளை, பாடல் தாளந்து, எழுத்து தாளந்து மற்றும் ஊழிய தாளந்து, மனிதர்களை தேடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய தாளந்துகளை பெற்றிருந்தார்கள். அவர்கள் கடைசி மூச்சு வரை அதை முறையாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் இன்று வரை அவருடைய ஊழியங்களும் பெயர் பெற்றிருக்கின்றது. இவருடைய பெயரும் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. இன்று வரை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் அநேக புற மத ஜாதியாரிடத்திலும் அன்னுடைய பெயர் இன்றும் பிரபலமாக பேசப்படுகிறது. காரணம், இவர்களுடைய வாழ்க்கை, இவர்கள் செய்த பொதுப்பணி, இறைப்பணி இன்றும் இவர்களுடைய வாழ்ந்த இல்லத்தில் தூத்துக்குடியில் அநேக ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஒரு காலத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது வேண்டாம், இன்னும் வயசு இருக்கிறது, ஆண்டவருடைய இறைப்பணி செய்வதற்கு இன்னும் காலங்கள் இருக்கின்றது, அப்பொழுது பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது நாம் உலக வேலையை மட்டுமே ஓடி ஓடி பார்த்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உலக வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அதாவது வேலை பார்ப்பது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. அந்த வேலையின் மத்தியிலும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு பாடத் தெரியுமா? உங்களுக்கு பாடல் தாளந்து இருந்தால் கர்த்தருக்காக நீங்கள் பாடலாம். உங்களுக்கு நடிக்க தெரியுமா? அநேக கிறிஸ்தவ குறும்படங்களில் நீங்கள் நடிக்கலாம். உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? அதன் மூலமாக கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும் என்றால் நீங்கள் கவிதை எழுதலாம். நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடலாம், இறைப்பணி செய்யலாம், தனித்தால் ஊழியம் செய்யலாம். ஆனால் இந்த உலக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு இன்னும் காலங்கள் கிடைக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்து கொள்ளலாம், சுவிசேஷ ஊழியத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து செய்து கொள்ளலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல விதமான செட்டில்மெண்ட் பண்ணப்புற ஊழியத்துக்கு போகலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆனால் காலங்கள் கடந்து கொண்டு இருக்கும் பொழுது, வயதான பிறகு கிறிஸ்துவுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் கடைசி காலத்தில் கிறிஸ்துவுக்காக நான் ஏதாவது செய்யணும், என்னை கூட்டிகிட்டு போங்க ஐயா அப்படின்னா, உங்களுக்கு பலவிதமான உபாதைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் உடலில் ஆற்றல் இருக்காது. உடலில் நல்ல ஆற்றல் இருக்கும் பொழுதே, பலம் இருக்கும் பொழுதே கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருங்கள். சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும்.